ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நம்ம எத்தனையோ வடிவத்தில் விளக்குகளை ஏற்றியிருப்போம். ஆனால் வீடுன்னு ஒன்று இருந்தால் அந்த வீட்டில் கண்டிப்பாக பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கு கட்டாயம் இருப்பது மிகவும் ஒரு அவசியமாக இருக்கின்றது. ஏன்னா காமாட்சி அம்மன் விளக்கை நம்ம ஏற்றும் பொழுது சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். நம்மை சுற்றி அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறதும் நிறைந்திருக்கும். ஏன்னா முதல்ல நம்ம தீபம் ஏற்றுறதும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை முழு மனதோடு இறைபக்தி அப்படிங்கிறத முழுவதுமாக தனக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு நம்ம அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அது நமக்கு மிகவும் ஒரு பயனளிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு அதை செயல்முறைக்கு கொண்டு வர வேண்டும். இப்பொழுது பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கில் கஜலட்சுமி திருவுருவப்படமும் பொறிக்கப்பட்டு விற்கப்படுகிறது. உங்கள் வீட்டில் எந்த விளக்கு இருந்தாலும் சரி, அந்த காமாட்சி அம்மன் விளக்கை, கஜலட்சுமி விளக்கை முறைப்படி பூஜை அறையில் எப்படி அமர வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த பதிவினையும் நம்ம இந்த இதில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காமாட்சி அம்மன் விளக்கை ஒரு வீட்டில் குலதெய்வமாக போற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஏதோ பூஜை அறைக்கு சென்றோம், தீபத்தை ஏற்றினோம் என்று இருக்கக்கூடாது. காமாட்சி அம்மனுக்கு என்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மரப்பலகை அல்லது சிறிய முக்காலிய கட்டாயமாக இருக்க வேண்டும். அந்த முக்காலுக்கு மேலே தான் காமாட்சி அம்மன் விளக்கை நம்ம ஏற்ற வேண்டும். ஏன்னா முறைப்படி நம்ம விளக்குகளை ஏற்றி நம்ம வழிபாடுகளை நிறைவாக செய்யும் பொழுது தான் அதனுடைய பலனானது நமக்கு முழுவதுமாக வந்தடையும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிந்து கொண்டு அந்த செயலில் எப்பொழுதுமே நம்ம செயலாற்றணும் அப்படிங்கிறத நமக்குள்ளே எப்பொழுதுமே தக்க வைத்து கொள்ளணும். ஏன்னா ஒரு செயலில் நம்ம முழு ஈடுபாடோடு அந்த நம்பிக்கையோடு நம்ம முயற்சி செய்யும் பொழுது தான் அதில் நமக்கு பலனானது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ விரதம் இருக்கிறோம்னா நம்ம இறைவனுக்காக பார்த்து விரதம் இருப்போம். ஒவ்வொரு நாளும் அன்றாடம் இறைவனை இந்த நேரத்தில் வழிபடணும், தினமும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்து இறைவனை இறைத்தன்மை அப்படிங்கிறத நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது தான் அந்த விரதமானதும் நிறைவேற்று நம்மளுடைய நிறைவேற்றல்கள், அதாவது வேண்டுதல்கள் வைத்திருப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இறைவனோட ஆசையால் நமக்கு நடைபெறும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிந்த ஒன்று தான். அது மாதிரி தான் இறை வழிபாடு எந்த வகையில் நீங்கள் ஆன்மீகத்திற்குள்ளே நுழைந்தாலுமே அதற்குள்ள முழு ஈடுபாடு அப்படிங்கிறது நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அதில் நமக்கு முழு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். இல்லைன்னா நம்மக்கிட்ட மரப்பலகை இல்லைன்னா நம்ம ஒரு சிறிய தட்டிலாவது காமாட்சி அம்மன் விளக்கை நம்ம வைப்பது காமாட்சி அம்மனை அமர வைக்க ஒரு சிம்மாசனம் நம்ம அமைப்பது போல் அதற்கு ஒரு சான்றாக இருக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கிற்கு அடியில் பச்சரிசியால் செய்த அச்சதையை கட்டாயம் இருக்க வேண்டும். அதாவது பச்சரிசியில் ஒரு சொட்டு நெய் விட்டு மஞ்சள் தூவி அதை கலந்து விட்டு அச்சதை தயார் செய்து விடுங்கள். காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் இந்த அச்சதையை போட்டு வைப்பதனால வீட்டில் தானியத்தின் செழிப்பு உண்டாகும். வீட்டில் சாப்பாட்டிற்கு பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்படாது. காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை ஊற்றி தான் நம்ம ஏற்ற வேண்டும். தேவைப்பட்டால் நல்லெண்ணெயில் கொஞ்சம் நெய் கலந்து ஏற்றலாம், தவறு கிடையாது. மற்றபடி வேறு எந்த எண்ணெயும் காமாட்சி அம்மன் விளக்கில் நம்ம ஊற்றி ஏற்றக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கின் நல்லெண்ணெய் ஊற்றிவிட்டு அதில் ₹1 நாணயமோ இல்லை ₹5 நாணயமோ போட்டு அதன் பின்பு திரி போட்டு தீபம் ஏற்றுவது வீட்டிற்கு செல்வ கடாட்சத்தை கொடுக்கும். வீட்டில் இருக்கும் பெண்கள் தினமும் தீபம் ஏற்றும் பொழுது, குறிப்பாக காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தையோ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ மனதார நினைத்து கொண்டு தீபம் ஏற்றுங்கள். இந்த பிரகாசமான ஒளி போல உங்கள் குடும்பமும் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அருளாசியை உங்களுடைய இஷ்ட தெய்வத்திலிருந்தோ இல்லை குலதெய்வத்திலிருந்தோ பெரும்படியான அவருடைய அந்த திருநாமத்தை நம்ம 108 முறை கூறிக்கொண்டு அந்த விளக்கின் முன் அமர்ந்து 108 முறை நம்மளுடைய தெய்வத்தினுடைய அந்த பெயரை கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது நமக்காக இறங்கி வந்து நம்மளுடைய கஷ்டங்களை போக்கி நம்மளுக்கான அந்த நல்வழி பாதைகளை அருள்வார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நம்ம இறைவனை நினைக்கும் பொழுது தான் அவர் நமக்குள்ளே வாரார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். மற்ற நேரங்களில் நம்ம வேறு செயல்பாடுகளில் இருக்கின்றோம். அப்போ இறைத்தன்மை அப்படிங்கிறத நம்ம பெருக்கிக் கொள்ளணும்னா இவ்வாறான விஷயங்களில் நம்ம ஈடுபடும் பொழுது தான் அதற்கான அந்த பலனானது நமக்கு கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா இப்போ நல்ல நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம தினந்தோறும் இறைவனை வழிபட்டு கோயில்களுக்கெல்லாம் செல்வோம். அதுபோல் பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியும் இதை செய்வது உங்களுக்கு நல்லது தான். நல்ல நாள்னு மட்டும் கிடையாது. இப்போ வெள்ளிக்கிழமை நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா தினந்தோறும் கோயிலுக்கு போகிறது நமக்கு சிறப்பு தான். வெள்ளிக்கிழமை கிடைக்கிற பலன் தான் நமக்கு தினந்தோறும் கிடைக்க போகுது. அதனால் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்க வேண்டாம். டெய்லியும் கோயிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச விளக்கேற்ற முடிந்தால் ஏற்றுங்க, இல்லை உங்களுக்காக உணவு யாருக்கும் வாங்கி கொடுக்க முடியும்னா அதுவும் செய்யுங்க. இப்படி இறைத்தன்மை அப்படிங்கிறத நமக்குள்ளே மேலோங்கி வைத்து கொண்டு இருக்கும் பொழுது தான்
நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். திருமணமான பெண்களுக்கு, அதாவது பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லும் பெண்களுக்கு காமாட்சி அம்மன் விளக்கை சீதனமாக கொடுக்கலாம். அதாவது புதிய விளக்கை வாங்கி கொடுக்க வேண்டும். அந்த விளக்கை பித்தளையில் இருக்கலாம், வெள்ளியிலும் இருக்கலாம். பெரும்பாலும் சீதனமாக குத்து விளக்கை தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் காமாட்சி அம்மன் விளக்கை ஒரு வீட்டில் உள்ள பிறந்த பெண்ணுக்கு சீதனமாக கொடுத்து அனுப்பும் பொழுது அது என்ன ஆகிறதுனா, அது பிறந்த வீட்டிற்கும் சுபிட்சத்தை கொடுக்கும், புகுந்த வீட்டிற்கும் அந்த சுபிட்சமானது பெரும் அப்படிங்கிறதான் உண்மையான கருத்து. அதனால் சீதனமாக நம்ம காமாட்சி அம்மன் விளக்கை அவர்களுக்கு வழங்குவது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அது இரு பக்கமும் நமக்கு நன்மைகளை தருவதனால நமக்கு எப்பொழுதுமே வீட்டில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம செயல்படணும். ஏன்னா நம்ம இப்போ விளக்கு கொடுக்குறோம்னா இதற்கு பின்னால் உள்ள இவ்வாறான கருத்துக்களை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது அதனுடைய பலனின் காரணமாக நம்ம இவையெல்லாம் செய்கிறோம். ஏன்னா எப்பொழுதுமே மனிதனாகப்பட்டவன் ஒரு விஷயம் செய்கிறானாலே அதில் பலனானது அதில் இருக்குதா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டாதான் அந்த மன திருப்தி அப்படிங்கிறதோடு நம்ம செய்யும் பொழுது அந்த செயலும் நமக்கு முழுவதுமாக வெற்றியடையும். இப்போ நம்ம வேலை செய்கிறோம், அந்த வேலைக்கு உனக்கு ஊதியம் கிடையாதுப்பா, உனக்கு ஊதியம் இல்லாமல் நீ இந்த வேலையை மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு என்னாகும், அந்த மன வருத்தத்தோடு நம்ம செய்வோம். கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், ஆனால் ஊதியம் மட்டும் இல்லைன்னு அந்த வேலையிலேயே நமக்கு முழு ஈடுபாடு இருக்காது. வேலையும் நம்ம ஏதோ தானோன்னு செஞ்சுட்டு போயிடுவோம். அந்த ஊதியமானது இப்போ நீ இந்த வேலை செஞ்சனா அதற்கான சம்பளம் இவ்வாறு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த வேலைக்கு தகுந்தாப்புல நம்ம அந்த ஊதியத்துக்கு தகுந்தாப்புல நம்ம அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்போம். அதனால் இவ்வாறான பலன்களை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த ஆற்றலை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம இந்த வேலைகளில் ஈடுபடுவது சிறப்பாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம பயன்படுத்தின விளக்கை நம்ம சீதனமாகவும் கொடுக்கக்கூடாது, மற்றவர்களுக்கும் அது தானமாகவும் கொடுக்கக்கூடாது, புதுசாக தான் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கணும்னா அதை நம்ம தான் கடைசி வரைய பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் அந்த ஆற்றல் அப்படிங்கிறது, அதாவது நம்ம இறைவனிடத்தில் நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வேண்டுதலை நம்ம நிறைவேற்ற வரைக்கும் நம்ம அதை கடைசி வரை முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும். அதை விட்டுவிட்டு இந்த வேண்டுதல் வேண்டான்னு நம்ம மற்றவர்கள்ட்ட அதை பண்ண சொன்னால் அந்த வேண்டுதலானது நமக்கு கிடைக்குமா? அவர்களுக்கு தான் போய் சேரும். அப்போ நம்ம காமாட்சி அம்மன் விளக்கை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்மளாக வச்சுக்கணும் தவிர மற்றவர்களுக்கு அது தானமாகவும் கொடுக்கக்கூடாது, அது சீதனமாகவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். பெண்கள் எப்பொழுதுமே அதிகாலையில் எழுந்து இறைவனை வழிபட்டு விட்டு விளக்கேற்றி நீங்கள் அன்றைய நாளை தொடங்கும் பொழுது அது உங்களுக்கு எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அது சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செயல்படணும். என்னால் டெய்லியும்னா ஏற்ற முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வாரத்திலேயாவது ஒரு முறையாவது ஏற்றுவது சிறப்பான, டெய்லி ஏற்றுவது அதை விட சிறப்பு அப்படிங்கிறத நான் கூறிக்கொள்கிறேன். நம்ம முன்னோர்கள் வழி சொன்னது பார்த்திங்கன்னா எந்த ஒரு வீட்டிலையும் பார்த்திங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் அந்த தீபமானது யார் ஏற்றுறாங்களோ அந்த வீட்டில் உள்ள எல்லா நிலையும் நேர்மறையான ஆற்றலும் நிறைந்திருக்கும், அதாவது சகல ஐஸ்வர்யங்களும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா இறைத்தன்மையோடு நம்ம இருக்கின்ற பொழுது எந்த ஒரு கெட்ட சகனங்களும் எந்த ஒரு தீய சக்திகளும் நமக்குள்ளே அண்டவே அண்டாது. அது வரவே நினைத்தாலும் அந்த எதிர்மறையான ஆற்றல்களை அது உள்ளே வரவே விடாது. ஏன்னா அந்த இடத்துல என்ன நேர்மறையான ஆற்றலானது அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு பெருகி இருக்கும் பொழுது ஆன்மீகம் அப்படிங்கிறது நமக்குள்ளே போகும் பொழுதே, அதாவது ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம நுழைந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்திலேயே இந்த வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் இருந்தும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவதற்கான வழி அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை நம்ம பற்றி அதை பற்றி எண்ணவே இல்லை, இறைவனை பற்றி வழிபடலை, ஏதோ வாழ்க்கையை வாழ்கிறோம், காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம ஓடுறோம்னா ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம அடிபட்டு கீழே வரும்பொழுது இதற்கெல்லாம் தீர்வானது, அதாவது அந்த எதிர்மறையெல்லாம் நம்ம எப்படி விளக்கணும் அப்படிங்கிறது நமக்குள்ளே தெரியாமலே போயிடும். அப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே ஆன்மீகத்துக்குள்ளேயே நம்ம சிந்தைக்குள்ளே போகும் பொழுது தான் வாழ்க்கையை பற்றின புரிதலும் இருக்கும், ஆன்மீகத்துக்குள்ளேயே நமக்கு நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா எல்லாமே அவரவர் அனுபவித்ததாக தான் முன்னோர்கள் நமக்காக அதை நமக்கு கூறிவிட்டு போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். நாளைக்கு பொங்கல் அப்படிங்கிறதுனால அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் தினத்தில் நம்ம இறை வழிபாடு அப்படிங்கிறத மேலோங்குவதற்காக நம்ம அன்றாடம் நம்ம சாப்பாடு எல்லாம் செஞ்சு சாமிக்கு படையல் போட்டு பொங்கல் வச்சு கோயில்களுக்கெல்லாம் சென்று கால்நடைகளுக்கெல்லாம் நம்ம பாரம்பரிய முறையில் அந்த வழிபாடு முறைகளை மேற்கொள்வோம். அன்றைய நாள்லேயே நம்ம இந்த வழிபாடை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான விசேஷ நாட்கள்லையாவது தினந்தோறும் வழிபட முடியாதவர்கள் இந்த விசேஷ நாட்களையாவது இது பின்தொடர்வது மிகவும் நல்லது.
ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் தான் நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கொண்டு அன்றைய நாள் நம்ம முழு இறைபக்தியோடு அந்த இறைத்தன்மையை நமக்குள்ளே முழுவதுமாக ஏற்றிவிட்டு அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அது நமக்கு முழு பலனை அளிக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அதுபோல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மிடம் சொல்வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நாங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வீட்டில் தீராத துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதாவது விளக்கெலாம் ஏற்றுறோம், வழிபாடு செய்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு கஷ்டம் குறையலை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம வினையின் பயனால் விதியின் கட்டாயத்தால் சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கின்றோம். இப்படிப்பட்டவர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு தீப வழிபாட்டு முறை நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்று இந்த தீபத்தை நம்ம ஏற்றினாலே போதும். இந்த பரிகாரம் செய்வதற்கு வெள்ளிக்கிழமையில் காமாட்சியம்மன் விளக்கு ஒன்று, மிக மிக சிறியதாக ஒரு மகாலட்சுமி படம் பதித்த தங்க காசு, தாமரை தண்டு திரி, ஒரு கண்ணாடி நமக்கு தேவைப்படும். பூஜை அறையை எப்போதும் போல சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அலங்கரிக்கப்பட்ட பூஜை அறையில் ஒரு சிறிய தாம்பூல தட்டில் வெள்ளி விளக்கை வைத்து கொள்ளுங்கள். வெள்ளி விளக்கு இருந்தாலும் சரி, இல்லை பித்தளை விளக்கு இருந்தாலும் சரி. அந்த காமாட்சியம்மன் விளக்கின் சுத்தமான பசுநெய் ஊற்றி அந்த நெய்யில் லட்சுமி படமும் பொறிக்கப்பட்ட தங்க ஞானத்தை போட்டு தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். இந்த ஒளி பிரகாசமாக வீச, இந்த ஒளி பிரதிபலிக்க இதன் முன்னால் ஒரு சிறிய முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்து விடுங்கள். இந்த தீபம் 1 மணி நேரம் வரை உங்கள் வீட்டு பூஜை அறையில் எரிந்தால் கூட போதும். இப்படி தீபம் எரியும் போது அந்த தீபத்தின் முன்பாக அமர்ந்து உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ, உங்கள் குடும்பத்திற்கு எது தேவையோ, நல்லது நடக்கும் அப்படிங்கிற அந்த பட்சத்தில் அந்த காமாட்சி அம்மனை மனநிறைவோடு கேளுங்கள். தீபத்தை ஏற்றி வைத்து எனக்கு இந்த கஷ்டம் உள்ளது, அந்த கஷ்டம் உள்ளது, இந்த கஷ்டம் உள்ளது அப்படிங்கிற மட்டும் வீட்டில் புலம்பல் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. உங்களுக்கு என்ன விஷயங்கள் நல்லதாக தேவைப்படுகிறதோ அதை வேண்டுதலாக அம்பாளிடம் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர்வதை நீங்கள் காண்பீர்கள். எங்களால் வெள்ளி தங்கம் வாங்கும் அளவிற்கு வசதி வாய்ப்பில்லை, நாங்கள் என்ன செய்வது? சிறிய பித்தளையில் இருக்கும் காமாட்சியம்மன் விளக்கில் தங்க நிறத்தில் அதாவது இருக்கும் அந்த 5 ரூபாய் நாணயம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றினாலும் நன்மையே நடக்கும். நம்மக்கிட்ட தங்க வெள்ளி காசு இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த 5 ரூபாய் அந்த தங்கம் பூசின மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து நல்லெண்ணெயில் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றினாலும் நமக்கு நன்மைகள் நடக்கும். இருப்பினும் தங்கம் வெள்ளி அப்படிங்கிறது ஐஸ்வர்யத்தை குறிக்கக்கூடிய பொருளாக இருக்கின்றது. தங்கமும் வெள்ளியும் நம் வீட்டு பூஜையில் இருந்தால் அது நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வது ஒரு சிறப்பான விஷயம். தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவர்கள் பித்தளை விளக்கில் இந்த பரிகாரத்தை செய்து பயனடையலாம். கூடுமான வரை பணம் சேமித்து தங்கம் வெள்ளி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். அதற்காவது பணத்தை சேமித்து சிறிய காமாட்சியம்மன் விளக்கு ஒரு சிறிய தங்கம் காசு வாங்கி வீட்டில் வைத்து பாருங்கள். அதன் பின்பு தொடர்ந்தும் உங்கள் வீட்டில் தங்கமும் வெள்ளியும் சேர்வதற்கான நிறைய வாய்ப்புகள் வரும். அதுபோல் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு முக்கிய குறிப்பு, நம்ம இந்த பரிகாரத்தில் ஈடுபடுறோம், இல்லை ஒரு விரதத்தில் ஈடுபடுறோம், விளக்கு ஏற்றுறோம், எல்லா செயல்பாடுகளையுமே நமக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இதில் பயனானது நமக்கு அடைய முடியும். நம்ம விளக்கு ஏற்றும் பொழுதே இது நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடக்கூடாது. முழுவதுமாக இதில் எனக்கு அந்த வெற்றியானது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நீங்கள் செயல்பாட்டில் எடுத்துக்கொண்டு நீங்கள் முயற்சி செய்யும்பொழுது அது கட்டாயம் பயனளிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இறைவனிடத்தில் நம்ம நம்பிக்கையின்மையோடு நம்ம கேட்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு நடக்காது அப்படிங்கிறது தான். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலையில் நமக்கு ஈடுபாடே இல்லை, ஏதோ சொல்கிறாங்களேன்னு போகிறோம்னா அந்த வேலையை நம்ம செய்ய மாட்டோம், அதுக்கு மறுநாள் போகிறதுக்கு நம்மளுக்கு பிடிக்காது. அப்போ அந்த வேலையை செய்தால் மட்டும்தான் ஊதியம் கிடைக்கும், அதற்கப்புறம் வருகின்ற அந்த எதிர்பார்ப்புகளையும் நம்ம பூர்த்தி செய்ய முடியும். இப்படித்தான் எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். கட்டாயம் அனைவரும் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி அனைவரும் பயனடைய எல்லாம் வல்ல இறைவனை மனதார வேண்டிக் கொள்கிறேன். என்றும் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.